அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டிலிருந்து யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. 7/11/2025 முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் முக்கிய கணிப்பு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடியவர் நவம்பர் 11 பிறகு வக்ரம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் இருந்த சுக்கிரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாங்க. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிக்கு 5 இருந்த சுக்கிரன் 3 முதல் 6 இடத்தில் வந்து அமர்கிறாரு. சத்ருஸ்தானம் என்று நினைக்க வேண்டாங்க, அது அவருடைய சொந்த ராசி என்பதால் எந்த தீமையையும் செய்ய மாட்டார். 6 இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் அரசு உதவிகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மனக்கவலைகள் நீங்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. சனி வக்ரம் பெற்று இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டுங்க. லாபம் அதிகரிக்க இருக்கு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் விரையாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் கணவன் அல்லது மனைவிக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. பொதுவாகவே வருமானம் ஒரே வழியில் வந்தால் செலவு இன்னொரு வழியில் அதிகரித்து சென்று கவலை தரும். இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கடன் பிரச்சனையில் கசப்பான அனுபவம் ஏற்பட இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை ரிஷபராசிரியர்களான நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் மற்றும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகம் தான். இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருந்தாலும் கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகள் வருகின்றன. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதே போல் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக ரீதியாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் முக்கிய கணிப்பில் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணி சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவார் சனி பகவான். உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசிரியர்களை பொறுத்தவரை 7ஆம் தேதி முதல்
முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பில் தொழில் மற்றும் வியாபார துறையில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அலைச்சல், உழைப்பு, வெளியூர் பயணங்கள் என்பது அதிகமாக தாங்க இருக்கும். என்னதான் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதில் உற்சாகம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல நீங்கள் தற்போது அளவோடு ஈடுபடலாம். சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. தற்போது சுபபலம் பெற்று திகழ்வதால் வாய்ப்புகள் எளிதில் கிடைக்குங்க. அதே போல் வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கும். கிரகிப்பு திறனும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பற்றாக்குறை இருக்காது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிடுதுங்க. ராசிகளுக்கு இடையே புகழ் மற்றும் சங்கீத சபாக்களின் ஆதரவு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சுக்கிரன் உங்களுடைய அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மனதை வருத்தி வந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றாக இருக்குங்க. அதே போல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகங்கள் அனைத்துமே ஓரளவு சுபபலம் பெற்று உற்சாகத்துடன் வலம் வருவதால் கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூரணகாரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அது மட்டும் சூரியனுடன் இணைந்திருப்பதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. அதன் தருணங்கள்ல செலவுகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.